புதிய நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வழிகாட்டி நிகழ்வு மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரத பிரதமரின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமரின் சமூக நலத்திட்டங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களுக்கோ என்றெல்லாம் இல்லாமல் எல்லா விதமான மக்களுக்கும், ஒட்டுமொத்த இந்த பாரத தேசத்தின் மக்களுக்கும் நலன் கிடைக்கும்படியான திட்டங்களை உருவாக்கி கொண்டு வருகின்றார். அதை நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக இளைஞர்கள், மகளிர் மேம்பாடு இவற்றில் அவர் அதிகமாக கவனம் செலுத்துகின்றார். ஏனென்றால் எதிர்காலம் என்பது இளைஞர்கள் கையில், மகளிர் கையில். இதை சரியாக புரிந்து கொண்டு பாரத பிரதமர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை விளையாட்டிற்காகவும் மகளிர் நல மேம்பாட்டிற்காகவும் நமக்காக அவர் தந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்று கேட்டால், பாரதி சொல்லுவான் புதுமை பெண் என்று அந்த காலத்திலேயே. அது மட்டுமல்ல, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம் என்று கூறுகின்றான். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்றெல்லாம் பேசுகிறான். தையலை உயர்வு செய் என்கிறான் புதிய ஆத்திசூடியிலே. இப்படி பாரதியின் வழியிலே எங்கு சென்றாலும் பாரதியை நினைவு கூர்ந்து பேசும் நமது பாரத பிரதமர்கள் திட்டங்களையும் அப்படியே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒருபுறம் மகளிர் நல மேம்பாடு, இன்னொரு புறம் இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும், விளையாட்டு எவ்வளவு முக்கியம். உடலினை உறுதி செய், மீண்டும் பாரதி சொல்கின்றான். ஆக உடல் என்பது ஒருவனுக்கு ஆதாரம், அடிப்படை. அந்த உடல் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் எப்படி யோகா முக்கியமோ அதே போல விளையாட்டு முக்கியம் என்பதை பாரத பிரதமர் அறிந்து கொண்டு அதில் விளையாட்டுத்துறை சார்ந்து பல திட்டங்களை அளித்து வருகிறார். சுவாமி விவேகானந்தர் அதே போல் தான் சொல்கின்றார். அறிவு எந்த அளவிற்கு அவசியமோ அதே போல் உடலினை உறுதி செய்யும் விளையாட்டு அவசியம் என்று. இப்படி இந்த இரு திட்டங்களை பற்றி நம்மிடையே இன்று பேசுவதற்கு சமூக நல ஆர்வலர் திருமதி கீதா மோகன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை இந்த நிகழ்வில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கரெக்டாக மகளிர் நல திட்டத்தை பற்றி ஒரு மகளிர் சார்பாக நீங்கள் வந்திருப்பது என்பதே வழிகாட்டி நேயர்களுக்கு ஒரு புத்துணர்வு தரக்கூடிய ஒன்று என்று நான் கூறலாம். இப்போ மோடிஜி பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தி வருகிறார் கடந்த 10 வருடங்களாக. குறிப்பாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் சார்ந்த திட்டங்கள் நிறைய இருக்கின்றன. நம்ம இன்றைக்கி 2 திட்டம் நம்ம பேசுவோம். ஒன்று மகளிர் நல திட்டம், இன்னொன்று விளையாட்டு மேம்பாடு திட்டம். இந்த மகளிர் நல திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மகளிர் மேம்பாடு எப்படி இருக்கிறது மோடியுடைய திட்டங்கள் மூலமாக? ரொம்ப அருமையாக அறிமுகம் செய்தீங்க. அதாவது சமூக நலன் அப்படின்ற எடுத்த உடனே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது ரொம்ப இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப உரித்தாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பாப்புலேஷனும் ஜாஸ்தியாகிடுது. அண்ட் அவங்க எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க, இந்த கவர்மெண்ட்டுட்டேருந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியறது. அதற்கு இணையாக புது புது நலத்திட்டங்களை நம்ம பிரைம் மினிஸ்டர் கொண்டு வருது நம்மளுடைய இந்திய மேம்பாட்டுக்கு பெருத்த உதவியாக இருக்கும். இதுக்கு பிரிதொரு கருத்தே இருக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமூக நலன்றது 2015 அவர் இதை கணிச்சிட்டார் நமது பிரதமர். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மகளிர் மேம்பாடு அடையணும் அப்படின்ற காரணத்துக்காக சம்மான், அதாவது மகாலயா அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தார். இதற்கு 3 காரணங்கள் சொல்கிறாங்க அவங்க. அதாவது முதல் காரணம், அப்போ பெண் சிசுக்கள் கொலை அப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இல்லையா? ஸோ அதை குறைக்கணும். அதுக்கப்புறமா பெண் சிசு கொலையை குறைச்சா மட்டும் போராது, அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடையணும். அந்த மேம்பாடு அடைஞ்சால் மட்டும் போராது, அதுக்கு மேலே அது கண்டினியூஸாக அவங்க லைஃப் ஃபுல்லாக அந்த மேம்பாடு இருக்கணும். இந்த 3 காரணத்துக்காக அந்த மகளையா சமிதி சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தார். இதில் நிறைய பெண்கள் பலனடைஞ்சாங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்கா, இது நிறைய இன்னும் இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற மாதிரி நிறைய பேர் இன்னும் கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் போய் இதை சொல்ல நிறைய பெண்களுக்கு இதை பற்றியதான ஒரு கண்ணோட்டம் மாறுபடும். அண்டு இது இந்த திட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றத ஒரு உணர்வும் அவங்களுக்கு மேம்படும். நன்றி. ஒரு மகளிர் நல திட்டத்தை பற்றி ஒரு நல்ல முத்தாய்ப்பாக ஆரம்பித்து வச்சிங்க. இப்போ எனக்குள்ள சந்தேகம் என்ன, நேயர்களுக்கும் என்ன சந்தேகமாக இருக்குன்னு கேட்டால், இன்றைய நிலைமையில், தற்போதைய நிலைமையில்
இது எப்படி இருக்குது, இந்த திட்டங்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது, அதுக்கு மகளிர்கள் எந்த அளவிற்கு மகளிர் வந்து அதை வரவேற்கிறார்கள், அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். முத்தாய்ப்புன்னு சொல்லிட முடியாது. இது ஒரு அதாவது 2015ல் ஒரு ஆரம்பம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள்லாம் கூட வந்தது. எப்படி வந்து பெண் சிசு கொலை வந்து எப்படி தடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிறைய வந்து வடநாட்டில் மட்டும் இல்லை, தென்னகத்துலேயும் நிறையா, குறிப்பாக நிறையா அதை பற்றியதான ஒரு விழிப்புணர்வை வந்து நிறையா என்ஜிஓக்கள், ஈவன் வந்து அரசு சார்ந்த நிறுவனங்களும் சரி அண்டு தனியார் நிறுவனங்களும் இந்த பெண் சிசு கொலையை எப்படி எதிர்த்தனன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டம், அதாவது 2015ல் இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் பயன்படும், நம்ம இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்க, இதை பற்றியதான ஒரு முழுமையான ஒரு என்ன சொல்கிறது, அத்தனை செய்திகளும் அவங்க வந்து உள்வாங்கிக்கணும். இதில் வந்து என்ன மாதிரியாக இதை நம்ம வந்து எவ்வளோ இதில் வந்து லோன் வாங்கணுமா, இதில் வந்து என்னென்ன வந்து தொழில் புரியலாம், இதுக்கு வந்து யாரை வந்து நம்ம அணுகணும், இப்படி அணுகினான்னா அதில் என்னென்ன ஹர்டல்ஸ் இல்லாட்டா என்ன தடைகள் வரும், அதுக்கு கல்வி தகுதி ஏதாவது தேவையா, அதை நம்ம மேம்படுத்திக்கணுமா, இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் சாதாரணப்பட்ட மக்களுக்கு வந்து பொதுவாக தெரியாது. எஸ்பெஷலி அவ்வளவா படிக்காத பெண்களுக்கு வந்து வந்து இதை பற்றியதான ஒரு கண்ணோட்டம் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதுக்காக இதுக்குன்னே வந்து ஒரு சில தனியார் தொண்டு நிறுவனங்கள்லாம் இதை பற்றிய வந்து ஒரு ஒரு சென்சிட்டைசேஷன், அதாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நிறைய நடத்திருக்கு. அது வந்து ஒரு பப்பட் ஷோ மூலமாகவும், அப்புறம் வந்து ஒரு ஸ்கிட்டு, அப்புறம் வந்து ஓரங்க நாடகம் மூலமாலாம் இதெல்லாம் எப்படி வந்து மகளிர் எப்படி மேம்பட செய்யணும், ஈவன் அதாவது இது எப்படி ஆரம்பிக்கணும், அதாவது பெண் சிசு கொலையிலேருந்தே ஆரம்பித்து ஒரு பெண் வந்து எப்படி வந்து முன்னேறணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க கொண்டு போவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு இது வந்து கிராமப்புற பகுதியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருத்த வரவேற்பை ஏற்படுத்தியது. ஏன்னாக்கா பெண் சிசு கொலைன்னும் போது எங்கேயோ நடக்கிறது, நமக்கே பாடு அப்படின்ற ஒரு உணர்வெல்லாம் இருந்துட்டு திருப்பி நம்ம வந்து பின்னோக்கி போகிறோமோ அப்படின்ற ஒரு உணர்வு வந்து சமூக பெண்களிடையே இருந்தது. அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி இந்த திட்டங்கள்லாம் வந்ததுனால அவங்க நிஜமாகவே இதை வந்து பெருத்த வரவேற்பு வந்து அவங்களிடையே பெற்றதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. இதற்கு வந்து நம்ம எந்த கவர்மெண்ட்டு அண்டு அந்த பிரைம் மினிஸ்டரோட அந்த ஸ்கீமை தான் நம்ம வந்து பாராட்டி சொல்லணும். நீங்கள் சொல்கிற விதத்திலேயே தெரிஞ்சது, அதாவது ஒரு பெண் அடிமைத்தனம் என்பது போக அவர்களுக்கே ஒரு சிசு கொலையிலிருந்து எப்படி வெளியிலே வருவது, அதுக்கப்புறம் அந்த மனதளவில் பாதிக்கப்பட்டது, உடல் அளவில் பாதிக்கப்பட்டது, இதெல்லாவற்றையும் எப்படி வெளியில் வந்து, அதுவும் கிராமப்புறங்களில் அடிப்படை அறிவு இல்லாத மக்கள், அதாவது அவேர்னஸ் இல்லாத அந்த ஜனங்கள்கிட்ட இந்த பிரச்சனைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன, இதை இந்த பாரத பிரதமர் கடந்த 10 வருடங்களாக வெவ்வேறு சமூக நல திட்டங்கள் மூலம் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு செய்து வருகிறார் என்று நீங்களும் அதை பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போ உண்மையிலேயே நம்ம வந்து இதில் வந்து நகர்ப்புறம் கிராமப்புறம் வித்தியாசம் பார்க்கக்கூடாதுன்னா கூட கிராமப்புறத்தில் அதிகமாகவே இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனால தான் நீங்கள் இன்னொருத்தரம் பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து இந்த விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு திட்டத்தை இப்போ அறிமுகப்படுத்தினார். அது கிட்டத்தட்ட பார்த்திங்களா அவர்களுடைய ஒரு கைவினை கலைஞர்கள், அந்த கிராமத்தில் உள்ளவங்க குறிப்பாக ஒவ்வொருக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை மூலமாக அது கோலம் போடுவதில் ஆரம்பித்து ஒரு கை பைகள் செய்வதிலிருந்து அல்லது ஒரு ஓலையிலிருந்து ஒரு செய்வதிலிருந்து சித்திரங்கள் வரைவதிலிருந்து எவ்வளவோ இருக்குது. இதில் என்னென்னா அவங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கிறது, தங்களுடைய திறமை வெளிப்படுகின்றது, பணமும் கிடைக்கின்றது, அங்கீகாரம் கிடைக்கின்றது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மகளிர் மேம்பாட்டில் ஒரு சாதனைக்கு ஏறக்கூடிய படிக்கட்டில் ஒன்று என்று கூட கொள்ளலாம். இப்படி நான் உங்கள்ட்ட ஏன் இந்த கேள்வி கேட்கும்போது இவ்வளவு முன்னாடி சொல்லிக்கிறேன் அப்படின்னா, கிராமப்புறங்களில் இந்த மகளிர் மேம்பாடு திட்டங்கள்னால பலன் நிறைய அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம், புள்ளி விவரங்கள் பார்க்கும்பொழுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நேயர்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லலாம். குறிப்பாக பிரதம மந்திரியின் மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள், மத்திய அரசு எடுத்திருக்கின்ற
திட்டங்கள், எடுக்க போகும் திட்டங்கள்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அருமையான ஒரு திட்டங்கள் இருக்குது. ஆனால் இன்டீரியர் பார்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வட இந்தியாவை பற்றி எனக்கு வந்து அவ்வளவாக எனக்கு தெரியாது. ஆனால் தென்னகத்தில், குறிப்பாக தமிழகத்தில், நான் இப்போ வந்து ரீசண்டாக வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போனேன். அங்கே வந்து நான் எப்பொழுதுமே, அதாவது ஆரோக்கியம் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். காரணம் என்னன்னாக்கா, பெண்களுடைய ஆரோக்கியம் தான் மெயின். அதாவது சுவரை வச்சு தான் சித்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும். இதை பெரும்பாலான பெண்கள் உணர்றதே கிடையாது. அவங்க என்னன்னாக்கா, தனது கணவன், குழந்தைகள் இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குன்னு வரும்பொழுது காலம் கடந்து விடுறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் தென்னகத்தில் கூட புற்றுநோய் ஆகட்டும், பிற நோய்களாகட்டும், பெண்களுக்கு வந்து அதிகமாக இப்போ வந்து பாதிக்கிறது. இது குறித்தான திட்டங்கள் கூட மத்திய அரசு வந்து எடுத்திருக்கு. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த திட்டங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம பேசினாக்கா, இப்போ நான் வந்து ஒரு பெரிய வந்து கேம்ப் நடத்தினேன். கிட்டத்தட்ட 300 பெண்கள் வந்து அதில் கலந்துட்டாங்க. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், அதாவது 30 வயசுலேருந்து ஒரு 70 வயசு கூட வரைக்கும் கூட அவங்க வந்து இந்த முகாமில், மருத்துவ முகாமில் கலந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய மார்பகம், கர்ப்பை வாய் புற்றுநோய் மட்டுமல்லாமல் ஜென்ரல் செக்கப்பும் நாங்கள் பண்ணோம். இதில் என்ன தெரிய வந்தது அப்படின்னாக்கா, பெரும்பாலான பெண்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய திட்டங்கள் வந்து ஓரளவு தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா 100 நாள் வேலை போகிறாங்க. அந்த 100 நாள் வேலையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட அவங்களால அதை வந்து கோப்பப் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் நான் வந்து இதை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது, அம்மா எங்களுக்கு வந்து இன்னும் இதை பற்றி யாராவது வந்து சொன்னாக்கா இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நிச்சயமாக அந்த பெண்கள் வந்து ஒரு ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து யாராவது வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக போய் அந்த அதிகாரியை சந்தித்து தங்களுக்கு வேணும், எனக்கு இந்த திறன் தான் இருக்குது, நான் இதில் தான் முன்னேற வர முடியும், இதுக்கு எவ்வளோ பணம் போடணும், இதுக்கு ஏதாவது வந்து கவர்மெண்ட் உதவி செய்யுமா, நான் வந்து என்னுடைய கல்வி தகுதி இது, என்னுடைய குடும்ப சூழல் இது, இதை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பேசி அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய திறன் வந்து இன்னும் வந்து மகளிர் மேம்படணும் அப்படின்றத தான் நான் நிச்சயமாக சொல்வேன். நகர்ப்புற பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒன்று உருண்டு பெரண்டு அவங்க வந்து எப்படியாவது சமாளிச்சிடுறாங்க. அவங்களுடைய பொருளாதார நிலையை எப்படியாவது மேம்படுத்திக்கிறாங்க. நிச்சயமாக சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு கால் சென்டர்லையாவது போயிடுவாங்க. எதுவும் இல்லாட்டான்னா கூட ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போகிறோம் அவங்களுக்கு. ஒரு +2 முடித்தாக்கா அதுக்காவது போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்போ இல்லாட்டா மிகவும் பின்தங்கிய வகுப்பெல்லாம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 100 நாள் திட்டத்தை ரொம்ப 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 நம்புகிறாங்க. அதை நம்புறது மட்டுமல்ல, எல்லாமே வானம் பார்த்த பூமியாக இருக்கிற ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நிலைமை வந்து நிஜமாகவே வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து அவங்க பயன்படுத்திக்கும் போது நிச்சயமாக நமது பெண்கள் எல்லாம் மேலும் முன்னேறி தங்களுடைய சுய காலில் நிற்கிற அளவுக்கு அவங்க முன்னேறுவாங்க. இது நிச்சயம். எவ்வளவோ நம்ம மாற்றங்களை நம்ம இந்த காலகட்டம், குறிப்பாக நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு, நமது பிரதம மந்திரி வந்து திரு மோடிஜி வந்த பிறகு இந்த கவர்மெண்ட்டோட முன்னேற்றம் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்குன்றது வந்து ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் கேட்ட உடனே நான் ஒத்துக்கொண்டது அதுக்கு தான். நிஜமாகவே உண்மையாக சொல்லணும்னா, ஆஹா, இது எனக்கு கிடைத்த வாய்ப்பாகவே நான் கருதுறேன். எப்போதுமே பெண்கள் வந்து இது வந்து நேரடியாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிற ஒரு விண்ணப்பம் என்னன்னாக்கா, என்னால் முடியுன்ற முதல் நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும். யாரை போய் பார்க்கறது? அவங்க அங்கே போனாக்கா இவங்க இதை கேட்பாங்க, அந்த பைசா கேட்பாங்க, இது நம்மளால் முடியாது அப்படின்னு நீங்களே உங்களை பின்னடைச்சிக்காதீங்க. தயவு செய்து எப்போதும் முன்னெடுத்து வைங்க. கால் எடுத்து முதல்ல போய் தான் பார்ப்போமே, அங்கே என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போமே அப்படின்ற ஒரு உணர்வு உங்ககிட்ட வந்தால் உங்களை யாராலும் தடுக்க முடியாதுங்க. நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பம் இருக்குது. அதை முதல்ல என்னை வளர்த்துக்கங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் மென்மேலும் வளர்த்துண்டா நிச்சயமாக எதிர்காலம் நம் கையில். ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க.
அதாவது மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் எந்த அளவிற்கு பாரத பிரதமர் இதற்கப்புறம் அவருடைய முயற்சிகளுக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக சொன்னீர்கள். இப்போ நம்ம வந்து இவருடைய மகளிருடைய நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தோடு சேர்க்கும்போது இதை பற்றி நான் சொன்னேன், விஸ்வகர்மா, அது அந்த கைவினை கலைஞர்கள் அவர்களும் வருகிறார்கள். அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதன் மூலமாக கிராமப்புற கலைஞர்கள், கைவினை கலைஞர்கள் எப்படி வந்து அவர்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறார்கள்? விஸ்வகர்மா அந்த பேரே எவ்வளவு கம்பீரமாக இருக்குது பார்த்தீங்களா? விஸ்வகர்மா மாதிரி எப்படி அதை கட்டமைக்கிறது? விஸ்வகர்மாவா பெருசாக விஸ்வகர்மாவான்னு நம்மளுடைய புராண கதைகளில் அதை பேர் குறிப்பிடுவோம் நம்ம எப்போவுமே. ஆனால் அந்த பெண்களையே விஸ்வகர்மா அப்படின்னு குறிப்பிட்ட ஒரே நபர் வந்து நமது மோடிஜியாக தான் இருப்பாங்க. அதில் வந்து எவ்வளவு பெருமை இல்லை நம்ம பெண்களுக்கெல்லாம். நிஜமாவே விஸ்வகர்மா. நம்மளுடைய குடும்பத்தை நம்ம நிர்வகிக்கிறதுலையும் நம்ம கொண்டு போகிறதுலையும் நம்ம தான் விஸ்வகர்மா. ஆனால் அதை எப்படி தான் அவர் உணர்ந்தாரோ தெரியல, அந்த திட்டத்துக்கு விஸ்வகர்மா அப்படின்ற பேரை வச்சுருக்கார். ரொம்ப ரொம்ப மதிப்பிடக்கூடிய, மதிக்கக்கூடிய அண்டு பாராட்டப்பட வேண்டிய ஒரு பெயர் என்று சொல்லலாம். இந்த திட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, கைவினை கலைஞர்கள்னாக்கா எத்தனை பேர், அதாவது பொம்மை செய்கிறவங்கள்லேருந்து சித்திரம் தீட்டுறவங்கள்லேருந்து, ஏன் மாட்டு சாணத்திலிருந்து நிறைய பேர் வந்து சென்டட்ஸுக்கு, அதாவது ஊதுபத்தி, நிறைய பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க. சின்ன இது வந்து மகளிர் மேம்பாட்டு கழகத்தில் போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய அவங்களுடைய அறிவு வந்து, அதாவது குடும்பத்தில் இருக்கிற கவலைகள்லாம் குறைய ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விஸ்வகர்மானாலே அதுதானே, அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாகிறது. அப்படி கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும் பொழுது புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதற்கு வந்து நிதி உதவியெல்லாம் நிச்சயமாக வந்து பேங்க்கில் கூட கொடுக்குறாங்க. அது வந்து இந்த திட்டத்தின் கீழே வருது. அதாவது ஈஸியாக பெண்கள்லாம் நிச்சயமாக போய் என்னால் இதை பண்ண முடியும் இத்தனைனா. ஏன்னா இன்னொன்று என்னன்னாக்கா, பெண்களுக்கே உரிய ஒரு குணம் என்னன்னாக்கா, கடன் வாங்கின கடனை கரெக்டாக திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு பண்பாடு. அதாவது அந்த கடன் பட்டார் நெஞ்சம்ன்ற மாதிரி அவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க. இந்த கடனை எப்படி அடைக்கிறது, இன்னும் எவ்வளவு வேகமாக இந்த வேலையை பண்ணுறது, இன்னும் எவ்வளவா நம்மளுடைய விற்பனையை ஜாஸ்தியாக்குறது, இதை பற்றிய ஒரு எண்ணமே அவங்களுடைய சிந்தனையே அவங்களுடைய இது பற்றி தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ இந்த விஸ்வகர்மா இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பெண்கள் வந்து பேங்க்கில் போய் உடனே நிதி ஒதுக்க எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதில் வந்து இவங்க இதனால் இந்த பாயிண்ட்னால இல்லை, இந்த திட்டம் வந்து இவங்களுக்கு மட்டும்தான், இவங்களுக்கெல்லாம் கிடையாது, பிகாஸ் நீங்கள் இந்த கேட்டகரி கீழே வரீங்க, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு லூப்ஹோல்ஸோ எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பெண்கள், படித்த பெண்கள் மட்டுமல்ல, படிக்காத பெண்கள் அண்டு வந்து வினை கலைஞர்கள் எவ்வளவு பேர் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்காங்கன்றது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனே எவ்வளவு தூரம் ஜாஸ்தியாக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸிபிஷன் கண்காட்சியிலையும் நீங்கள் போனீங்கன்னாக்கா இவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாமன இதிலிருந்து விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது பெண்களுக்கே கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் பிரதமருக்கு வந்து நம்ம நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணும் வந்து இது குறித்து நன்றி சொல்லணும். அதாவது எங்கள் சமுதாயம் முன்னேறும் பொழுது நாடே முன்னேறும். ஏன்னா காந்தியிலேருந்து, நேருவிலேருந்து, பாரதியார்லேருந்து, இப்போ சொல்கிற நீங்கள் வந்து ஈவன் கவிஞர் டாகூர்லேருந்து எல்லாருமே பெண்கள் முன்னேறினாதான் ஒரு நாடே முன்னேறும் அப்படின்னு சொல்கிறேன். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு நாடு வந்து ஆரோக்கியம் பெற்றதாக குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த வகையில் பெண்களோட முன்னேற்றத்திற்கு இந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்கிறது வந்து மிக 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 பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். இது தொடரணும். இந்த சாதனை தொடர வேண்டும் என்றால் நாம் வந்து சாதிச்சு காட்டணும், ஒவ்வொரு பெண்ணும் சாதிச்சு காட்டணும். நான் முதலே சொன்ன மாதிரி தான், அதாவது சில விஷயங்கள் வந்து சிலர் தான் சொல்லணும். மகளிர் மேம்பாடுங்கிற போது ஒரு மகளிர் சார்பாக ஒருத்தர் வந்து பேசும்போது அது ஒரு தனி எஃபெக்ட் கொடுக்கும். அதை ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. இந்த விஸ்வகர்மாங்கிற திட்டம் வந்து மகளிருக்கு அதிக முக்கியத்துவம், ஆனால் அதில் வந்து ஆண்களும் பங்கு பெறலாம். அதாவது கைவினை கலைஞர்கள் யாருக்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அவர்கள் பங்கு பெறலாம். அதுதான் மோடிஜி அவருடைய திட்டம். ஆனால் நீங்கள் சொன்னது போல் அதிக வாய்ப்புகள் பெண்களுக்கு உண்டு. இன்னொன்று அவர்களுக்கு கொஞ்சம் அது சுலபமும் கூட.
குறிப்பாக கிராமப்புறங்களில் முன்னேறாத இடங்களில் அவங்களுக்கு வெளியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்று வாங்க வேண்டாம், இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வராங்க. அதற்கு இந்த திட்டம், அதை மிக அழகாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து மகளிர் மேம்பாடு பற்றி மோடிஜி அவருடைய திட்டங்கள் எந்த அளவிற்கு பெண்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது, பயனுள்ளதாக இருக்கிறது, அதை எப்படி வேணாலும் அவர்கள் ஒரு வங்கியிலோ அரசு அதிகாரிகளோ எங்கே பார்த்தாலும் அந்த பியூரோக்ரஸிங்கிற வார்த்தையை எடுத்துட்டாரு. யார் வேணால் போய் பார்க்கலாங்கிறத சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நிறைவாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த விளையாட்டை பற்றி பேசணும் ஆரம்பத்திலேயே. அப்போ இந்த விளையாட்டுத்துறைக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதை கொடுத்து கொண்டு வருகிறார் பாரத பிரதமர் அவர்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் மகளிர், ஒரு பக்கம் இளைஞர். இந்த இளைஞர்கள் மேம்பாட்டுக்கு இந்த விளையாட்டு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விளையாட்டுத்துறைக்கு எப்படி இருக்கிறது, அதை பற்றி ஏதாவது ஒரு உதாரணத்தோடு நீங்கள் நேயர்களுக்கு சொல்லலாம். அருமையான கேள்வி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு குழந்தையோட முன்னேற்றம் யார்கிட்ட இருக்குன்னாக்கா அதோட தாயார்கிட்ட தான். ஒரு குழந்தைக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதில் அவன் வந்து முன்னேறுவான், இல்லாட்டா அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தையோ இல்லாட்டா ஆண் குழந்தையோ எதில் அவங்க முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்றது முதல்ல உணர்றது அந்த பெற்ற தாய் தான். ஸோ அதுலேயும் மகளிருக்கு தான் வந்து நான் டிக் அடிப்பேன். அதை தவிர அந்த எத்தனையோ நீங்கள் தாய்மார்கள்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு முடிஞ்ச பிறகு, அதாவது வாலிபால் விளையாடுவாங்க, இல்லாட்டாக்கா த்ரோ பால் விளையாடுவாங்க, இல்லாட்டாக்கா கபடி விளையாடுவாங்க. அந்த பெற்ற தாயார் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தைக்காக என்ன வேணுமோ, என்ன சாப்பிடணுமோ அதை வச்சுட்டு தயாராக உட்காண்டிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கள ஆசுவாசப்பட்டு அப்புறம் வீட்டுக்கு அழைப்பேன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் அந்த பெற்ற தாய் வந்து முன்னிற்பாள். இந்த பெற்ற தாய்க்கு இணையாக இப்போ யார் முன்னிற்கிறதுனாக்கா பிரதம மந்திரியோட இந்த விளையாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த விளையாட்டு திட்டம் வந்து பெரும்பாலான, அதாவது விளையாட்டு துறையில் உள்ள இளைஞர்களுக்கோ இல்லாட்டா இளைஞர்களுக்கோ இதை பற்றிதான ஒரு விழிப்புணர்வு அதிகம் இருக்கும். சாதாரண மக்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க முன்னேறணும் எப்படியாவது வந்து நம்ம வந்து இந்த கபடி ஆகட்டும் இல்லாட்டா வந்து வேறு விளையாட்டாக இருக்கட்டும், எந்த விளையாட்டுலேயும் அவங்களுக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். நிறைய ஒன்றும் இல்லை, உடல் உழைப்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால அதுக்கு வேண்டிய தேவையான ஈவன் சத்துணவு கூட அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு தேவையான பணம் தேவைப்படும். இதில் வந்து முன்னேறிய மக்களை ஒரு பக்கம் நிறுத்திடுங்க, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களில் எத்தனையோ இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லாட்டாக்கா இளைஞராகட்டும், நீங்கள் கிராமப்புறங்களில் போய் பாருங்களேன், அப்படியே உங்களுக்கு வந்து ஆச்சரியப்பட்டு போவீங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு திறன் வந்து, ஐயோ இவங்க எங்கேயோ நான் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த பையன் வந்து, நீங்கள் போனீங்க ஜப்பானில் போய் சதுரங்க விளையாட்டில் நம்பர் 1 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அது தெரிய வந்தது, எப்படி இவ்வளோ தூரம் இது வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது, அவங்க பின்பலத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த தாயாராக இருக்கட்டும், அந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எவ்வளவு தூரம் அதில் வந்து ப்ளே பண்ணியிருக்குன்றதை அப்போ தான் நம்ம உணர முடியும். ஸோ இதில் வந்து இன்னொரு கோட்டா எப்படி வருது அப்படின்னாக்கா, இந்த படிப்பு, அதாவது இவங்க விளையாடும் பொழுது படிப்பில் வந்து ஓரளவு வந்து இருப்பாங்க. இந்த விளையாட்டு கோட்டானும் பொழுது இந்த விளையாட்டிலேயே இவங்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க, படிப்பில் கவனம் செலுத்தலையே, இந்த விளையாட்டில் பண்ணி என்ன வரப்போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எப்போதுமே எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்கும். ஆனால் அதுக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து, உங்களுக்கு ஏன் பயம், இல்லாட்டா உங்களுக்கு ஏன் இந்த கவலை, அந்த பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த இளைஞர்களை வந்து முன்னிறுத்தி இந்தியா விளையாட்டில் நம்பர் 1 ஆக்கணும் அப்படின்றது எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்கிறது இந்த பிரதம மந்திரியோட விளையாட்டு திட்டம். அதுக்கும் நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஸோ இவங்க வந்து இந்த கோட்டாவில் வந்தாக்க இவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் இம்மிடியட்டாக கிடைக்கும். எங்கேயுமே வந்து அந்த கோட்டா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். நாட் ஒன்லி வந்து எம்பிபிஎஸ் சீட்டோ, அதாவது மேன்படிப்பு படிக்கக்கூடிய சீட்டோ இல்லாட்டா எம்ப்ளாய்மெண்ட்டோ, எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு வந்து ஓரளவு கோட்டா இருக்கும்னும் பொழுது அதில் வந்து இவங்க வந்து முன்னிறுத்தப்படுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன, இவங்களுக்கு ஈக்குவலாக, அதாவது படித்தவர்கள் ஏதாவது விளையாட்டில் இருக்கிறவங்க எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இவங்களும் சமூகத்தில் ஒரு மேம்பாடு அடையிறதுக்கு இந்த மத்திய அரசோட திட்டம் வந்து விளையாட்டு திட்டம் நிச்சயமாக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பிரதம மந்திரிக்கு மிக்க நன்றி சொல்லணும். அற்புதமான தகவல்களை பகிர்ந்தளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றி. என்ன நேயர்களே, மிக அற்புதமான ஒரு நிகழ்வை இன்றைக்கு பார்த்தோம். அதாவது மகளிர் மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, குறிப்பாக விளையாட்டு துறையிலே எப்படியெல்லாம் இந்த திட்டங்கள் இருக்கின்றன, மாண்புமிகு பாரத பிரதமர் எப்படி நமக்கு தந்திருக்கிறார் என்பதை பார்த்தோம்.
அவங்க சொன்னது போல் ஒரு உதாரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவரை வாங்காத அளவுக்கு ஏஷியன் கேம்ஸில் அவ்வளவு பதக்கங்களை வாங்கி குவித்தோம். இவையெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கோச்சும் சரி விளையாடினவங்களும் என்னமா சொன்னாங்க, இந்த அரசு கொடுத்த ஊக்கம் தான் என்று சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினரும் சொன்னார்கள். இது இந்த தேசத்தில் உள்ளது தான். அதர்வண வேதத்திலே விளையாட்டை பற்றி சொல்லியிருக்கிறது. அந்த காலத்திலேயே குஜராத்திலே அந்த காலத்திலேயே, அதாவது வேத காலத்திலேயே ஒரு மொட்டை மாடி கொண்ட விளையாட்டு தளம் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தேசமே மகளிருக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை இன்னொரு வழிகாட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி. ஜெய்ஹிந்த். புதுகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.